அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20, 2026 கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது வெற்றி மீது வெற்றி வரும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வெற்றி மீது வெற்றி வரும் மாதம். இப்போ தலைப்பு சூப்பராக இருக்குது. வெற்றி மீது வெற்றி வரும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 6, 7 பாவகங்கள் வலுக்குது. அதில் குறிப்பாக 6ஆம் பாவம் தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 6ஆம் இடத்ததிபதியும் அவனே பூர்வ புண்ணியாதிபதியாக வந்து என்னதான் கண்டகச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார், வெற்றிகளை கொடுப்பார். ஏன்னா இந்த சனி பகவான் போல வேலை செய்யக்கூடிய அந்த ராகுவும் அதிரடி காட்ட வைப்பார். அதனால தான் வெற்றி மீது வெற்றி வரும் அப்படின்ட்டு. இது ஒண்டி அல்ல, வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே 2/9 அந்த சுக்கிரன் பூர்வ பாக்கியாதிபதி, நேம் ஃபேமோடையே தனத்தை கொடுக்கக்கூடியவன், பேரு புகழோட தனத்தை கொடுக்கக்கூடியவன் உச்சமாக இருக்கிறான். பட் 26/3/2026 அன்று அவர் 8ல் போய் மறைகிறார். 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்தவர் 8ல் மறைகிறார். இது கொஞ்சம் சுமார் இருந்தாலும் ஒரு ஃபியூ டேஸ்லேயே 20ஆம் தேதியே 20/4/2026 அன்று மீண்டும் ஆட்சி ஆயிடுவார். இருந்தாலும் அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 26லேருந்து ஒரு 1 மந்த்து, இந்த மந்தில் கொஞ்சம் 8ஆம் இடம் மறையிறது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தன வருவாய், நீடித்த பங்குகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வரும். எந்த பிரேக்கும் இருக்காது. இல்லாட்டே கொஞ்சம் பிரேக் ஆகும். ஏன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு அந்த செவ்வாயும் ரெடியாக இருக்கிறார். 3/8 குணையமாக 6ஆம் இடத்துல. அப்போ அந்த உங்களோட முயற்சிகளில் சரியானபடி பங்குகள் கிடைக்கும். என்னதான் ஒரு தடை, ஒரு பயம் இருந்தாலும் அது வெற்றியாக மாறும். எது வரைக்கும் அப்படின்னா 3/4/2026 வரைக்குமே அது வெற்றியாக மாறும். அடுத்து 7ல் செவ்வாய் வர்றது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. அதனால தான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். இதில் அந்த அறிவுறுத்தல்களில் அதை நான் கொடுக்கல. இந்த வெற்றி மீது வெற்றி வரும் எப்போ வரும் அப்படின்னா, சரண்டரிங் கான்செப்டில் மெடிடேட் பண்ணிவிட்டு எல்லாம் அவன் அருள் அப்படின்னு பண்ணுறப்ப தான் இது கிடைக்கும். இல்லாட்டி ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா செவ்வாயும் 3-4 வரைக்கும் இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். தைரியமாக உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். தொடர் பங்குகள், வெற்றிகள் கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறப்ப அது கடுமையான செவ்வாய் தோஷமாக, மற்றவங்க மூலமாக பயம், பிரச்சனைகள், முறிவு, பிரிவு, கண்டங்கள், சாதாரண ஆள் கூட உங்கள்கிட்ட டப்புன்னு எதிர்த்து பேசுறது, தேவையில்லாமல் அதிரடியாக செயல்படுறது. ஏன்னா 2-7 அப்படிங்கிறது கண்டம், மாரகத்திற்கு ஒப்பான கண்டகங்களை கொடுக்கறது, கண்டங்களை. அப்போ அதற்கேற்றபடி வெடுக்கு துடுக்குன்னு சில பேர் பிஹேவ் பண்ணிடுவாங்க. இல்லை அந்த சூழல் வழியாக நீங்கள் பிஹேவ் பண்ணுற மாதிரி வரும். அதில் ரொம்ப கவனம் தேவை. அண்டு செவ்வாய் ஒண்டி அந்த வெப்பக்கோள் 8ஆம் இடத்ததிபதி, உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவன், அவன் மட்டும் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து கெடுக்கிறாரு 3/4/2026 அப்புறம் அப்படின்னு அவர் ஒண்டி அல்ல. சூரியனும் 7ஆம் இடத்தில் உட்காந்து உங்களை பார்க்குறார். அவரும் உங்களுக்கு 12ஆம் இடத்ததிபதியாக வரார். ஆக மற்றவங்க சூழல் வழியாக, பெரியவங்க, மூத்தவங்க, அரசியல்வாதிகள், தந்தை போன்று உள்ளவர்கள், இவங்க வழியாலாம் கூட சில பிரச்சனைகளை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் இந்த செவ்வாய் சேர்றப்ப. நீங்கள் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறது வைக்கும். ஏன்னா சூரியன் அப்படியே உங்களை நேரடியாக பார்க்கிறார். அதனால் விரயங்களை ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ, ஓவராக செஞ்சிட்டோமோங்கிற மாதிரி சில இதை உங்களுக்கு கொடுப்பார். கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் 6ல் இருக்கிறதாக அதை சரி பண்ணிடுவார். அதிரடி காட்டி
கெட்டதை தடுக்கிற மாதிரி பல வேலைகளை பார்க்குறப்ப அந்த மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அதை புரிஞ்சுக்குவாங்க. அவனுக்கே ஏகப்பட்ட டென்ஷன்ப்பா, அந்த டென்ஷன் இதில் அவன் வெடுக்குன்னு அப்படி பேசுகிறான், அப்படி பிஹேவ் பண்ணிட்டான், அது பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு அந்த பெரியவங்க மூத்தவங்களே நினைக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் இல்லாட்டி தந்தை போன்று உள்ளவர்களே உணரும்படி இருக்கும். அதுக்கு ராகு உதவி செய்கிறார். உங்களுக்கு லக்னாதிபதி as well as 10ஆம் இடத்ததிபதியான புதன் 6ஆம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுக்குற மாதிரி. அது 11/4/2026 வரைக்குமே 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார். அதனால தான் வெற்றி மீது வெற்றி வரும்னு. ஏன்னா 2 குடையவன், 6 குடையவன், 10 குடையவன் இவங்கெல்லாம் ஓரளவு வெற்றியை கொடுக்குற மாதிரி பக்கவாக இருக்காங்க. என்ன இந்த 9 குடையவன் ஒரு 6 நாள்லேயே 8ஆம் இடம் மறையிறது. அண்ட் 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துலேருந்து மறைவு ஸ்தானத்துலேருந்து நேரடியாக 7ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கறது. இதுதான் அவன் அருள் வேண்டும். வெற்றி மீது வெற்றி வரும். அதை தக்க வைக்க, அதிலேருந்து நன்மைகளை அடைய, அதை நீடித்த வெற்றியாக மாற்ற அவன் அருள் வேண்டும். இல்லாட்டி வந்துச்சுங்க எப்படியோ கெட்டு போச்சுங்க, கடைசி வரைக்கும் எனக்குன்னு தான் தோணுச்சு, எனக்கு தான் இருந்துச்சு, கையிலேயே கொடுத்துட்டாங்க ஆர்டர், கடைசி நேரத்தில் ஒரு சின்ன தவறு பிரச்சனை வந்துருச்சு, அது காலி ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் மற்றவங்க தான், நான் இல்லை அப்படின்னு புலம்புற மாதிரி ஆகும். அது பெரியவங்க மூத்தவங்கள்ட்டையும் பகைச்சிக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுற மாதிரியும் வைக்கும். ஆனால் இதெல்லாம் ஓரளவு மட்டுப்படுத்துறதுக்கு அந்த சனி பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் 5 குடையவன் 7ஆம் இடத்தில் கேந்திரத்தில், கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. இருந்தாலும் அவர் நீதிபதி போன்று உள்ளவர். 7ஆம் இடம்ங்கிறது கண்டகச்சனி. கண்டச்சனியில் ஏதாவது ஒரு கண்டங்களை கொடுத்து தான் நன்மையை தருவார். மற்றவங்களுக்காக கண்டங்களை கொடுக்கறது, மற்றவங்க சூழல் வழியாக பிரச்சனையை கொடுக்கறது, ஒரு இனம் புரியாத பயம் மாரகத்திற்கொப்பான கண்டங்களை கொடுக்கறதுங்கிறது அவர் நீதிபதியில் எல்லோருக்கும் செய்வார். உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கும் அதை செய்வார். ஆனால் இறுதியில் காப்பாற்றி விட்டுருவார். என்னதான் இருந்தாலும் நம்ம பைய நம்ம ஆள் அப்படின்னு இழுத்து சரி பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு தன்மை அந்த சனி பகவான் கண்டிப்பாக செய்வார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுக்கு அந்த குரு பகவானும் கெடுக்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்தஸ்து மரியாதை போவது, வேலை தொழில் ரீதியாக பிரச்சனைகளை சந்திப்பது, வேலையில் மாற்றம், இதெல்லாம் இருக்கும். நல்ல தசாபத்தியாக இருந்தால் நல்ல மாற்றங்களாக இருக்கும். இதே கெட்ட தசாபத்தி சிக்கல் அப்படின்னாக்க வேலை பறிபோகிறது. அதுதான் இந்த பழைய நூல்கள்லாம் போட்டிருப்பாங்க, பதவி பறிபோகும் 10ஆம் இடத்துல குரு வர்றப்ப. அப்போ அந்த இடத்துல கவனம் தேவை. ஏன்னா அவர் பாதகாதிபதியாக உங்களுக்கு வருகிறார். உங்கள் வித்தை திறமை வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, பார்ட்னர் வழியாக மரியாதை குறைவை ஏற்படுத்துறது, தேவையில்லாத பதவி பறிபோகிற மாதிரி சிக்கலை ஏற்படுத்துறது, இதெல்லாம் வரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல். ஏன்னா வெற்றி வந்துடும், வெற்றி மீது வெற்றி வரும்ட்டேன். ஆனால் அதை தக்க வைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்குது சுக்கிரன் செவ்வாய், ஒரு 6 தேதியிலேயே சுக்கிரன் மாறுறார். அது ஒரு ட்ராபேக். அதனால தான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கிறேன். அண்டு செவ்வாய் பார்த்திங்கன்னா 3-4 வரைக்கும் இருக்க, கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 நாள், இதில் ஒரு 3 நாள்லாம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மாதம் போல் நல்லது பண்ணுறார். அப்புறம் 7ஆம் இடத்துல கடுமையான செவ்வாய் தோஷத்தையும் சூரியனோடு இணைந்து உங்களுக்கு ஒரு வெறுப்பு, டென்ஷன், கோபத்தை, அதன் மூலம் விரயத்தை சந்திக்கிறது, பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்களை கெடுத்து கொள்வதுன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சனி பகவானும் உங்களுக்கு உதவுவார். ஏன்னா அந்த பொறுமை வரும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தான் 7ல் செவ்வாய் சூரியன் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு முன்னமே தெரியுறதால சிரிப்பீங்க. அது எப்படி தான் நடக்கும்னு தெரியுமே நம்மளுக்கு. இன்னும் அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த தன்மை வரும். இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு. நீங்களே கொஞ்சம் புத்திசாலி, ஆனால் பயந்தாங்களே. எங்கே நம்ம மரியாதை போயிட போது, தப்பாகிட போது, இழப்பு வந்துட போது, சிக்கலாகிட போதுன்னு ஓவராக டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க, கோவப்படுவீங்க. அந்த கோவத்தை நியர்பை ஆளுங்களுக்கு,
க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட தான் காட்டுவீங்க, வெளியில் காட்ட மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே அது ப்ரெஷரை ஏற்படுத்தும். ஸோ அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதால வெளியில் காட்ட முடியாதபடி உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். அதனால் மனநிலை பாதிக்கப்படுறது, உடம்பு பாதிக்கப்படுறதுன்னு வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டக செவ்வாய் ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த கண்டக சனியும் பெருசாக பாதிக்காது. இல்லாட்டி செவ்வாய் சனி நேரடியாக உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. ஒரு 2-3 மாதங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடாது. இந்த மாதமே அதற்கான புள்ளி 3-4க்கு அப்புறம், 4வது மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உடம்பை கவனிச்சிக்கணும். அவசியமான வேலைகள், அவசியமான விஷயங்களை ஒண்டி செய்யணும். ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது, ஓவராக அதீத முயற்சிகள் பண்ணுறது, அந்த மாதிரி இது தேவையில்லை. சாப்பாடு விஷயத்துலேயும் கவனம் தேவை. சேர்க்கையும் ரொம்ப முக்கியம். யாரோட சேர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அவங்க சரியில்லாத ஆளுங்கன்னா அவங்களால உடல் கெடுவது, மனம் கெடுவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னதான் இருந்தாலும் ராகுவும் சனியும் உங்களை இறுதியாக ஜெயிக்க வச்சிருவார். அதனால தான் நான் அதை போடலை, இந்த நெகட்டிவை. அவன் அருளால் தான் வெற்றி மீது வெற்றி வரும்னு சொல்லணும் ஆக்சுவலாக. பட் வெற்றி மீது வெற்றி, அப்போ அந்த வேர்டை முன்னாடியே அவன் அருளால் வெற்றி மீது வெற்றி வரும்னா, ஓஹோ அப்போ ரொம்ப நெருக்கடியாக இருக்கு, மெடிடேட் பண்ணாதான் வெற்றி கிடைக்குங்கிறது மாதிரி அண்டர்ஸ்டுட் ஆகும். பட் வெற்றி கிடைச்சிடும். தக்க வைக்கணும்னா அவன் அருள் வேண்டும். ஏன்னா சூரியன், செவ்வாய், சனி 3 பேரும் 7ல் உட்காந்து உங்களை கெடுக்க பார்ப்பார். அவர்களோடு சேர்ந்து ராகுவும் கெடுக்க பார்க்கிறார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க, அப்படி ஒரு யோகி போல், ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. இல்லாட்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், விரக்தி வந்துடும். என்ன நம்ம வாழ்க்கை, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. என்ன சார் பாசிட்டிவாக தலைப்பை சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்கன்னு? கிடச்சிரும் வெற்றி. அதை தக்க வைக்க முடியலன்னா விரக்தி தானே வரும். அதை அனுபவிக்க முடியல அப்படின்னா, அதாவது ஒரு பட்டம் பதவி கிடச்சி உடனே பிடுங்கிக்கிட்டாங்கன்னா, இல்லை ஏற்கனவே இருக்கிற பதவி பறிபோனுச்சுன்னா, ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்கிறதால நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். இது கோச்சார ரீதியான பலன்கள். கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு, பொதுவாக 25% உங்களுக்கு. நான் அந்த 80% வரைக்கும், அந்த 25%ல் 80%. என்ன சார் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்குவானா? ஒரு மெடிடேட்டிவ் மைண்டில் என் மேலே ஒரு அன்பு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா நான் அது பேசிக்கு 75% தசாபுத்தி தான், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான். கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது 25% தான். அந்த 1/4, அந்த 25%ல் 80% வரைக்கும் இந்த கோச்சார பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் இது பர்டிகுலராக சனிக்கு குருவுக்குன்னு போடுவேன்ல, சனி பயிற்சி அண்டு இப்போ ரீசெண்டாக குரு வக்ர நிவர்த்தி, அது அந்த கோளை மையப்படுத்தி தலைப்பை கொடுத்து போடுவேன். அதனால தான் சில பேர் கமெண்ட்டில், சார் நீங்கள் அந்த சனியில் ஓவராக பாசிட்டிவாக சொல்லிட்டு இப்போ கவுக்குறீங்களே சார்பாங்க. அந்த கோல் அப்படி பண்ணும், இந்த கோல் இப்படி பண்ணும். இப்போ எது ஃபேவரபுளாக இருக்கோ அப்படி தானே. ஃபேவரபுளாக இருக்கிற கோல் நல்லபடியாக சொல்லுவேன், அன்ஃபேவரபுளாக இருந்தால் அப்படி தான். ஆனால் மாத பலன்கள்ங்கிறது இந்த மேஜர் கோள்கள் அண்டு யோகாதிபதிகள், இந்த முக்கிய பாவகங்கள், வழுக்கக்கூடிய பாவகங்கள், அது நல்லதா கெட்டதா அதை பொறுத்து தான் இந்த அறிவுறுத்தல் கொடுப்பேன். அதனால தான் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் இந்த 25%ல், இந்த மாத பலன்கள் 80% அப்படியே நடக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கடந்து போகலாம், ஒரு தெளிவாக இருக்கும். இல்லாட்டி ஞாபகம் இருக்கும் இந்த அறிவுறுத்தல், ஆனால் அந்த டயத்தில் மறந்துடுவீங்க. நினச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அந்த சுச்சுவேஷனில் இப்படி பிஹேவ் பண்ணிட்டேன், பெரியவங்கள்ட்ட பகைச்சிக்கிட்டேன், சகோதர சகோதரிகள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன், சகாக்கள்கிட்ட பார்ட்னர்ஷிப்பில் முறிவு பிரிவு வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும். நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.